இது சம்மந்தி குடும்பத்துக்குள் நடக்கும் சம்பவம்தான் இந்த கதை. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். அவன் பேண்டை மேலே ஏற்றி விட தயாரானாள். வெளியே விவேக் ஆத்திரத்தின் உச்சாணி கொம்பில் இருந்தான். அவன் மனதிற்குள் என் தங்கச்சியையும் இவங்க கெடுத்துட்டாங்களே என்ற வேதனை தீயாக எரிந்தது. தன் தங்கையின் கைகள் இந்த அசிங்கமான செயலில் ஈடுபட்டிருப்பதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. வெளியே வருவதற்கு முன் தினேஷ், திவ்யா உனக்கு பிடிச்சிருக்கா என்று கிண்டலாக கேட்டான். அவள் வெட்கத்தில் முகம் சிவந்து போங்க என்று சினுங்கிக் கதவை திறந்தாள். கதவை திறந்ததும் அங்கே தன் அண்ணன் விவேக் விழி பிதுங்கி நிற்பதை பார்த்தவள் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து வெட்கத்துடன் தன் கைகளால் முகத்தை பொத்திக்கொண்டு ஓட்டினாள். திவ்யா ஓடிச் செல்ல தினேஷ் மிகவும் இயல்பாகவும் முகத்தில் புன்னகையுடனும் பின்னால் வெளியே வந்தான். அவன் உடை கலைந்திருந்தாலும் அவனது பார்வையில் ஒருவிதமான ஏக்கம் இருந்தது. விவேக் தன் முன்னே நிற்கும் தினேஷையும் ஓடிச் செல்லும் தன் தங்கையையும் பார்த்து திகைத்து சிலை போல நின்றான். அந்தச் சூழலில் நிலவிய அந்த மௌனம் விவேக்கிற்கு பெரும் சுமையாக இருந்தது. உள்ளே என்ன நடந்தது என்பது அவன் காதுகளில் ரீங்காரம் இட்டுக்கொண்டிருக்க தன் குடும்பத்தின் இந்த வீழ்ச்சியை தடுக்க முடியாமல் அவன் ஸ்தம்பித்து நின்றான். சாப்பாடு முடிந்து எல்லோரும் கைகளை கழுவிக்கொண்டு ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தனர். வெறும் சில மணி நேரங்களுக்குள் விவேக்கின் குடும்பமும் ரேகாவின் குடும்பமும் இவ்வளவு நெருக்கமாவார்கள் என்று விவேக் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் திகைப்போடு அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கத்தோடு விலகியிருந்தவர்கள் இப்போது பல வருடங்களாக பழகிய சொந்தங்களைப் போல மிகச் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தனர். அந்த வீடு முழுவதும் ஒருவிதமான விசித்திரமான அதே சமயம் அத்துமீறல்கள் நிறைந்த உற்சாகம் நிரம்பியிருந்தது. முதலில் பாவாடையுடன் தயங்கியபடி நின்ற வைதேகி இப்போது ரேகாவின் அப்பா ஜெகதீஷின் அருகில் அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள். அதை பற்றி கவலைப்படாமல் அவள் அதை தன்னோடு சேர்த்து மேலே தூக்கி கட்டிக்கொள்வதும் மீண்டும் அது தளர்வதுமாக இருந்த அந்த அழகை ஜெகதீஷ் ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார். விவேக் இதை பார்த்து முகம் சுளித்தான். அதே சமயம் விவேக்கின் அப்பா பிரபாகர் ரேகாவின் அம்மாவான சகுந்தலாவிடம் மிகுந்த நெருக்கம் காட்டினார். அவர் சகுந்தலாவின் கன்னத்தை கிள்ளி விளையாட பதிலுக்கு அவள் பிரபாகரின் தலையில் செல்லமாக ஒரு கொட்டு வைத்தாள். இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த இந்த அதீத உரிமை விவேக்கிற்கு விசித்திரமாக இருந்தது. அந்த ஹாலில் ஒரு பக்கம் மாடர்ன் கலாச்சாரம், இன்னொரு பக்கம் ஆபாசம் என எல்லாமே எல்லை மீறி போய்கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் மேலாக விவேக்கின் தங்கை திவ்யா ரேகாவின் அண்ணன் தினேஷின் மடியில் அமர்ந்திருந்தாள். துப்பட்டா இல்லாமல் இருந்தாள். அதை கைகளால் மறைக்க முற்பட்டபோது தினேஷ் அவள் கையை தட்டிவிட்டு ஏதோ ஒரு குசும்புத்தனமான வார்த்தையை காதில் சொல்ல திவ்யா வெட்கத்தில் அவன் நெஞ்சில் செல்லமாக தட்டிச் சிரித்தாள். விவேக்கின் பொறுமை முற்றிலும் தளர்ந்தது. சகித்துக்கொள்ள முடியாத விவேக் ரேகாவை தனியாக அழைத்துச் சென்றான். ரேகா, என்னடி இதெல்லாம்? உங்க வீட்ல எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க என்று ஆத்திரத்துடன் கேட்டான். அதற்குச் சிரித்துக்கொண்டே பதில் அளித்த ரேகா, ஆமா விவேக், நான் கூட இவங்க இவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டார் கூட மிங்கில் ஆவாங்கன்னு நினைக்கல. ஆனா பாத்தியா, வந்த கொஞ்ச நேரத்துலயே எப்படி பாசமா பழகிட்டாங்க என்று மிக இயல்பாக கூறினாள். விவேக் குழப்பத்தில் உறைந்தான். தன் கோணத்தில் அது அத்துமீறலாக தெரிந்தாலும் ரேகாவின் கோணத்தில் அது ஒரு பாசமான பழக்கமாக தெரிந்தது. உனக்கு இது தப்புன்னு தோணலையா என்று அவன் கோபமாக கேட்க ரேகா தன் கண்களைச் சிமிட்டிக்கொண்டு இதுல என்னடா தப்பு இருக்கு? இதுல எனக்கு பெருமையாத்தான் இருக்கு என்று சொன்னாள். விவேக், இவ என்ன இப்படி பேசுகிறாள் என்று நினைத்து தன் கோபத்தை கடித்து கொண்டான். அப்போது ஹாலில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஆ, விடுங்க என்று வைதேகியின் குரல் கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அங்கே வைதேகியின் வாடை அவிழ்ந்து விட அதை தன் மார்போடு சேர்த்து பிடித்துக்கொண்டு அவள் ஹாலில் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் ஜெகதீஷ் அவளை பிடிப்பதற்காக ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டிருந்தார். விவேக் தன் அம்மா துன்புறுத்தப்படுவதைக் கண்டு ஆத்திரம் அடைந்தான். ஆனால் அம்மாவின் முகத்தை பார்த்த விவேக்கிற்கு ஆத்திரம் கரையும் ஒரு உண்மை புரிந்தது. அவள் முகத்தில் எந்த தர்மசங்கடமும் இல்லை. மாறாக ஒருவிதமான வெட்கம் கலந்த புன்னகையுடனும் ரசனையுடனும் அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். இதை பார்த்து தடுப்பார் என்று பார்த்த அப்பா பிரபாகரோ, சம்பந்தி, விடாதீங்க, அவளை பிடிங்க
என்று கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினார். திவ்யாவோ அம்மா ஓடுவதை பார்த்து சிரித்து துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். அப்போது ஜெகதீஷ் பாய்ந்து வந்து வைதேகிய பிடித்து பலமாக இழுத்தார். அந்த சிறு அசைவில் விவேக்கிற்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. தன் அம்மாவின் மானம் எல்லார் முன்னாடியும் போகப் போகிறதே என்று நினைத்து விவேக் மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஓடினான். ஆனால் அவனுக்கு முன்பே அந்த வாடை முழுமையாக கீழே விழுவதற்குள் வைதேகி சாமர்த்தியமாக அருகிலிருந்த அறைக்குள் புகுந்து கதவை சாத்திக் கொண்டாள். அந்த அறைக்குள் அவள் புகுந்ததும் சுருண்டு கீழே விழுந்தது. ஒரு நொடி தாமதத்திற்குள் அவள் மாறியிருப்பதை விவேக் தடுத்துவிட்டான் என்ற நிம்மதி அவனுக்கு ஏற்பட்டது. தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அவன் பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனைத் தவிர அங்கிருந்த மற்றவர்களின் முகங்களில் பார்க்க முடியாம போயிடுச்சே என்ற ஏக்கம்தான் நிரம்பி வழிந்தது. விவேக் தன் குடும்பத்தின் இந்த வீழ்ச்சியை பார்த்து மௌனமாக திகைத்து நின்றான். வைதேகி அறைக்குள் சென்ற சில நிமிடங்களில் அந்த ஆர்ப்பாட்டமான சூழல் மெல்ல அமைதியடைந்தது. ஹாலில் இருந்தவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு பெரிய சாகசம் முடிந்தது போல ஒருவித திருப்தியுடன் சோபாவில் அமர்ந்திருந்தனர். சிறிது நேரத்தில் கதவு திறக்க வைதேகி வெளியே வந்தாள். அவளை பார்த்த விவேக்கின் கண்கள் ஒரு நிமிடம் இமைக்க மறந்தன. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை பாவாடையை அணைத்தபடி அரைகுறை ஆடையுடன் ஓடிக்கொண்டிருந்த அதே அம்மாவா இது என்று அவனாலேயே நம்ப முடியவில்லை. அவள் மிக நேர்த்தியாக ஒரு பட்டுப் புடவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் பெரிய குங்குமப் பொட்டு வைத்து தலை நிறைய மல்லிகைப்பூ சூடி மிகுந்த மங்களகரமாகத் தோன்றினாள். அவளது தோற்றம் ஒரு தெய்வீக கலைநயத்துடன் இருந்தது. அந்த புடவை அவளது அழகை மறைத்தாலும் அவள் நடந்து வரும் அந்த கம்பீரம் விவேக்கிற்கு பெரும் வியப்பை தந்தது. இவளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரைநிர்வாணமாக வீடு முழுவதும் சுற்றி வந்தவள் என்று நினைத்த விவேக்கிற்கு அவளை கண்டதும் தானாகவே கைகூப்பி கும்பிட வேண்டும் போல ஒரு உணர்வு எழுந்தது. அவ்வளவு ஒரு சாத்வீகமான தோற்றம். ஆனால் அவள் புன்னகைத்தபோது அவள் கண்களில் தெரிந்த அந்த துள்ளல் அவள் இன்னும் அந்த வக்கிர விளையாட்டின் ஒரு அங்கமாகவே இருப்பதை காட்டிக் கொடுத்தது. அவளது இந்த மாற்றத்தை பார்த்ததும் பிரபாகரும் மற்றவர்களும் அவளை மீண்டும் ஒருவித ரசனையோடு பார்க்கத் தொடங்கினர். விவேக்கின் குழப்பம் மட்டும் இன்னும் தீரவில்லை. இந்த வீட்டில் எது நிஜம் எது வேஷம் என்று அவனால் கணிக்கவே முடியவில்லை. அந்தச் சூழலே ஒரு விசித்திரமான மர்மமாக அவனுக்கு தெரிந்தது. ஜெகதீஷின் குடும்பம் மெல்ல ரேகா மற்றும் விவேக்கின் கல்யாண பேச்சை தொடங்கியபோது விவேக்கின் மனம் ஒரு பெரும் போராட்டத்தில் இருந்தது. தொடக்கத்தில் ரேகாவை திருமணம் செய்ய மிகவும் ஆவலாக இருந்தவன் இன்று நடந்த அடுக்கடுக்கான சம்பவங்களால் உள்ளுக்குள் ஒருவித அச்சமும் குழப்பமும் அடைந்தான். இவர்கள் விசித்திரமானவர்கள், இவர்களின் கலாச்சாரம் எனக்கு அந்நியமாக இருக்கிறது, இந்த உறவு நமக்கு பொருந்துமா என்ற கேள்விகள் அவன் மூளையை குடைந்தன. கண்களை மூடி ஆழ்ந்த யோசனையில் இருந்தவனை சேட் என்ற விரல் சொடுக்கு சத்தம் கலைத்தது. கண் விழித்தபோது ரேகா அவன் முன்னால் இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு, என்னடா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க என்று குறும்பாக கேட்டாள். இதை கேட்டவுடன் வைதேகி ஒரு மெல்லிய புன்னகையுடன், ஏன் புள்ள, அதுக்குள்ளேயே உன்னை தள்ளி போய் என்னமோ கனவு காண ஆரம்பிச்சிட்டான் போல என்று நக்கல் செய்ய ஹால் முழுக்க ஒரே சிரிப்பொலி. விவேக் சங்கடத்தில் முகம் சிவக்க ரேகாவை மட்டும் தனியாக பேச வேண்டும் என்று அழைத்துச் சென்றான். கொஞ்சம் தள்ளிச் சென்றதும் என்ன பேசுவது என்று தெரியாமல் விவேக் தயங்கினான். அமைதி நிலவவே, சொல்லு விவேக், என்ன விஷயம் என்று ரேகா கேட்க விவேக் ஒரு பெருமூச்சு விட்டான். ரேகா, எனக்கு என்னமோ உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் செட் ஆகுமான்னு தெரியல. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு என்று உண்மையை மெல்ல உடைத்தான். அவனை பார்த்த ரேகா சிறிதும் பதற்றப்படாமல், எனக்கு தெரியும் விவேக், நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்று மிக நிதானமாகச் சொன்னாள். அவளது முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. மாறாக ஏதோ ஒன்றை தெளிவுபடுத்த போகும் ஒரு தெளிவான புன்னகைதான் இருந்தது. ரேகா அவனை நேராக பார்த்தாள். மெல்லிய புன்னகையுடன், எங்க குடும்பம் பணக்கார குடும்பம், அதனால இது உனக்கு செட் ஆகாதுன்னுதானே நீ சொல்ல வர்றா? அப்படித்தானே விவேக் என்று மிக தெளிவாக கேட்டாள். விவேக் திகைத்தான். ஐயோ இல்ல, நான் என்ன என்று அவன் ஏதோ
சொல்ல வருவதற்குள் ரேகா சட்டென அவன் பேசிக்கொண்டிருந்தபோதே தன் முகத்தை அவன் முகத்தோடு நெருக்கினாள். அடுத்த நொடி விவேக் எதிர்பாராத விதமாக அவனை சிறைபிடித்தாள். ஒரு சுறாவளி போல அவன் அறிவை மழுங்கடித்த ஆழமான முத்தம். அந்த முத்தத்தின் வெப்பத்தால் அவனை உருக வைத்தாள். அவள் முத்தத்தில் இருந்த ஒருவிதமான ஆதிக்கமும் அவனை மெல்ல மெல்ல தன் வசப்படுத்தியது. விவேக்கின் உலகம் சுருங்கி அந்த முத்தத்தில் மட்டுமே நிலைத்தது. அவனது மூளை அவனை எச்சரித்த எல்லா தர்க்கங்களும் கலாச்சார கட்டுப்பாடுகளும் அந்த ஒரு முத்தத்தில் கரைந்து போயின. அவன் அவளை அணைத்து கொண்டான். அவனது எல்லா பயமும் தயக்கமும் அந்த முத்தத்தின் ஆழத்தில் காணாமல் போனது. அவன் முழுமையாக அவளுக்கு பணிந்து போனான். நிமிடம் நீண்ட அந்த முத்தத்திற்குப் பிறகு மெல்ல விலகிய ரேகா அவனது கண்கள் கலங்கி நிற்பதை பார்த்தாள். அவன் மூச்சு வாங்கியபடி அவளையே வெறித்து பார்த்தான். அவனது முகம் சிவந்து அவள் கொடுத்த முத்தத்தின் சுவடுகள் இன்னும் மிச்சமிருந்தன. அவள் மென்மையாக அவன் கன்னத்தை தடவி, இப்போ சொல்லு விவேக், நான் உனக்கு வேணுமா வேண்டாமா என்று அவன் காதோரம் கிசுகிசுத்தாள். விவேக்கின் தலை அவனையும் அறியாமல் தானாகவே ஓகே என்பது போல அசைந்தது. அவனால் அவளை தாண்டி எதையும் சிந்திக்க முடியவில்லை. அவளது அந்த உடலின் வெப்பமும் முத்தத்தின் சுவையும் அவனது பிடிவாதத்தை உடைத்திருந்தது. அவன் இன்னும் அந்த போதையிலேயே மூழ்கிக் கிடந்தான். அவள் மெல்லிய புன்னகையுடன் வேற ஏதாவது பேசணுமா என்று கேட்க, விவேக் இன்னும் அந்த முத்தத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அவன் இதழ்கள் துடிக்க, இல்லை என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவனுக்கு இப்போது எந்த கேள்வியும் எஞ்சியிருக்கவில்லை. அந்த உறவின் விசித்திரமான பாதை எதுவாக இருந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டான். அந்த நொடியில் அவன் குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள், தந்தை என்ன செய்கிறார் என்ற எதுவுமே அவனுக்கு தடையாக தெரியவில்லை. அவன் ரேகாவுக்காக எதை வேண்டுமானாலும் துறக்கத் துணிந்துவிட்டான். அவனது அந்த பரிபூரணமான சரணாகதியை பார்த்த ரேகா அவன் இதழில் மீண்டும் ஒருமுறை தன் விரலை வைத்து வருடிக் கொடுத்தாள். வெளியே இருந்த சகுந்தலாவின் சிரிப்பொலியும் பிரபாகரின் குரலும் கேட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் விவேக்கிற்கு அவை எதுவும் கேட்கவில்லை. அவன் உலகமே அந்த அறைக்குள் ரேகாவுடன் மட்டுமே முடிந்து போயிருந்தது. அந்த விசித்திரமான குடும்பத்தின் ஒரு அங்கமாக தன்னை மாற்றிக்கொள்ள அவன் மனதளவில் ஒப்புக்கொண்டுவிட்டான். ரேகா அவனை தன் கைகளால் இழுத்து மீண்டும் ஒருமுறை தன் தோளில் சாய்த்து கொண்டாள். அவன் அவளது வாசத்தில் மெய்மறந்து நின்றான். விவேக் புதியதொரு உலகத்திற்குள் தன் விருப்பத்துடனேயே அவன் அடியெடுத்து வைக்கப் போகிறான் என்பதை அவன் அந்த நொடியில் உணர்ந்தான். இருவரும் மீண்டும் ஹாலுக்குச் செல்லத் தயாரானார்கள். விவேக்கின் கண்களில் இப்போது ஒருவிதமான தெளிவும் ஒரு விசித்திரமான பசியும் தெரிந்தது.